வணக்கம். உங்களை வேதியியல் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குமுடா கப்ளிங்க தமிழ்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சோ குமுடா கப்ளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனோ லித்தியம் அல்லது கிரிக்னாட் ரியேஜென்ட்டை ஆர்கனோ ஹாலைடு கூட நிக்கல் ஜீரோ அல்லது பெல்லாடியம் ஜீரோ வினையூக்கி முன்னிலையில வினைபுரிய வச்சோம் அப்படின்னா அதனுடைய கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்டை வந்து கொடுக்கும். அந்த வினையத்தான் நம்ம குமுடா கப்ளிங் அப்படின்னு சொல்றோம். இங்க R1ங்கிற நிலையில அரைல் அல்கினைல் ஆர் அல்கைல் வந்து இருக்கலாம். எக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரோமோ ஆர் அயோடோவார் வந்து இருக்கலாம். இதே இது R2 அப்படிங்கிற நிலையில அரைல் அல்கினைல் அல்கைல் போன்ற குழுக்கள் இருக்கலாம். அதே வேளையில ஒய் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர்கனோ ஹாலைட்ஸ் அல்லது ஆர்கனோ ட்ரிப்ளைட் ஆர்கனோ டொசலைட்டை வந்து இதற்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ முக்கியமா நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நிக்கல் ஜீரோ கேட்டலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கிரிக்கனாட் ரியேஜென்ட்டுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அதே வேளையில பெல்லாடியம் ஜீரோ வந்து நம்ம கிரிக்கனாட் ரியேஜென்ட் அல்லது ஆர்கனோ லித்தியம் போன்ற இரண்டையுமே நம்ம இதற்காக நம்ம பயன்படுத்தலாம். வாங்க நம்ம கேட்டலிட்டிக் சைக்கிள் எப்படி இந்த வினை நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல கேட்டலிட்டிக் சைக்கிள் வந்து நிக்கல் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி வந்து வினையூக்கியா பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா இங்க வந்து நிக்கல் 2+ ப்ரீ கேட்டலிஸ்ட வந்து நம்ம பயன்படுத்துறோம். இந்த வினையில வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு நிக்கல் ஜீரோ தான் ஆக்டிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ முதல்ல எப்படி இந்த ஆக்டிவ் ஸ்பீசிஸ் ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம நிக்கல் 2+ காம்ப்ளெக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா கிரிக்னார் ரியேஜென்ட் கூட வினைபுரியுது. எப்படி வினைபுரியும்? டிரான்ஸ்மெட்டலைசன் மூலமாக. டிரான்ஸ்மெட்டலைசன்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதாவது R1 குழு வந்து நிக்கலுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்படி 2 முறை இது நடக்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? நிக்கல் 2 காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்குது. அதே வேளையில இங்க என்ன நடந்திருக்கு? 2 R1 குழுக்கள் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இதை தொடர்ந்து இங்க என்ன நடக்குது? ரெடக்டிவ் எலிமினேஷன் வந்து நடக்குது. அதாவது 2 R1 குரூப் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் கப்ளிங் வினைக்கு உட்பட்டு R1 இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அதே வேளையில நமக்கு என்ன கிடைக்குது? நிக்கல் ஜீரோ ஆக்டிவ் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்குது. ஒன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா முதல் படியில இது நடக்கும். ஒன்ஸ் நிக்கல் ஜீரோ உருவாயிருச்சு அப்படின்னா கேட்டலிட்டிக் சைக்கிள்குள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ முதல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நிக்கல் ஜீரோ ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து நடக்குது. எதன் கூட? ஒரு ஆர்கனோ ஹாலைடு நம்ம இங்க எடுத்துக்கிறோம். ஒரு ஆர்கனோ ஹாலைடு கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிக்கல் 2 இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதை தொடர்ந்து என்ன நடக்குது? உங்களுக்கு டிரான்ஸ்மெட்டலைசேஷன் நடக்குது. எதன் கூட? கிரிக்னாட் ரியேஜென்ட் கூட டிரான்ஸ்மெட்டலைசேஷன் நடக்குது. அதாவது லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. ஸோ நிக்கல் இதுவும் 2+ ஸ்டேட்ல தான் இருக்கு. இங்க என்ன நடந்திருக்கு? எக்ஸ் வந்து மெக்னீசியம் ஸ்பீசிஸ் கூட போயிருந்து R1 வந்து நிக்கல் கூட வந்திருக்கு. இதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன நடக்குது? டிரான்சிஸ் ஐசோமரைசேஷன் வந்து நடக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து டிரான்சிஸ் ஐசோமரைசேஷன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இது கிடைச்சவொடனே என்ன நடக்கும்? அதை தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கும். ஸோ ரிடக்டிவ் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா R1 R2 வந்து கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதே வேளையில நிக்கல் ஜீரோ வந்து ஆக்டிவ் ஸ்பீசிஸ் இன்னொரு கேட்டலிட்டிக் சைக்கிள்குள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கு நமக்கு திரும்ப கிடைச்சிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிக்கல் வந்து எப்படி குமடா கப்ளிங்க வினையூக்குது அப்படிங்கிறதோட கேட்டலிட்டிக் சைக்கிள் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பெல்லாடியம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதற்கு நமக்கு என்ன தேவை? பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிஸ்ட் தேவை. அதை நம்ம பெல்லாடியம் ஜீரோ டைரக்டா எடுத்துக்கலாம் அல்லது பெல்லாடியம் 2 ப்ரீ கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ பெல்லாடியம் 2 ப்ரீ கேட்டலிஸ்ட் எடுத்துட்டு சூட்டபிள் லிகாண்ட் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெல்லாடியம் ஜீரோ வந்து உங்களுக்கு இன்சிட்டுவா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட 14 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். இது உடனடியாக என்ன நடக்குது? ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ஆர்கனோ ஹாலைடு கூட நடக்குது. இதை தொடர்ந்து உங்களுக்கு 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய பெல்லாடியம் 2 காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. இதை தொடர்ந்து டிரான்ஸ்மெட்டலைசேஷன் நம்ம நிக்கல்ல பார்த்த மாதிரியே தான் இங்கே டிரான்ஸ்மெட்டலைசேஷன் நடக்குது. டிரான்ஸ்மெட்டலைசேஷன் நடந்து உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்குது. இதை தொடர்ந்து டிரான்சிஸ் ஐசோமரைசேஷன் நடக்குது. அதை தொடர்ந்து உங்களுக்கு ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ வாங்க இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நம்ம எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஆக்சிடேட்டிவ் அடிஷன். ஸோ ஆக்சிடேட்டிவ் அடிஷன்ல எப்படி நடக்குதுன்னா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ்ல நடக்குது. ஸோ நமக்கு பெல்லாடியம் ஜீரோ ஸ்பீசிஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனோ ஹாலைடு கூட இன்ட்ராக்ட் ஆகுது. இன்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ்ல நடக்கும். எப்படின்னு பாருங்க.
பல்லாடியத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய கார்பனுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதும், அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய கார்பனுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஹாலைடுக்கு பாண்ட் பிரேக்கிங் ஆகுறதும், அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய பல்லாடியத்துக்கும் ஹாலஜனுக்கும் பாண்ட் உருவாகுறதும் சைமல்டேனியஸா நடந்து உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் வந்து நடக்குது. ஸோ எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு புரோமோபென்சின் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு பெல்லாடியம் ஜீரோ பயன்படுத்துனீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு சிஸ் இருக்கக்கூடிய சிஸ் ஃபார்ம்ல ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து நடக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு வேகமா ஐசோமரைசேஷன் ஆகி உங்களுக்கு டிரான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் இன்டர்மீடியட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா இது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். நிக்கல் கேட்டலிசிஸ்ல குளோரின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரியாக்டிவா இருக்கு கம்பேர் டு அயோடின், அதே வேளையில புரோமினுக்கும். அதே பெல்லாடியம் கேட்டலிசிஸ்ல வந்து பார்த்தோம்னா அயோடின் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி அதிகம், குளோரினுக்கு தான் ரியாக்டிவிட்டி ரொம்ப குறைவா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்மெட்டலைசேஷன். டிரான்ஸ்மெட்டலைசேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிகாண்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே வேளையில இந்த டிரான்ஸ்மெட்டலைசேஷன் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னு நம்பப்படுதுன்னா ஒரு அசோசியேட்டிவ் ப்ராசஸ் வழியில நடக்குதுன்னு நம்பப்படுது. இந்த அசோசியேட்டிவ் ப்ராசஸ்ல நமக்கு ஒரு பைமெட்டாலிக் ஸ்பீசிஸ் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்பீசிஸா நமக்கு காண கிடைக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல்லாடியம் டு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் இன்டர்மீடியேட் இது வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட வந்து டிரான்ஸ்மெட்டலைசேஷன்ல இன்வால்வ் ஆகுது. இது வந்து ஒரு முன்னாடியே சொல்லியாச்சு ஒரு அசோசியேட்டிவ் ப்ராசஸ் வழியில நடக்குது அப்படின்னு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெல்லாடியத்துக்கும் R1 அதாவது இங்க இருக்கக்கூடிய கார்பனுக்கும் ஒரு பாண்ட் வந்து உருவாகுது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய மெக்னீசியத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய ஹாலஜன் ஆட்டத்துக்கும் ஒரு பாண்ட் வந்து உருவாகுது. ஸோ இதனோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதாவது R1 வந்து பெல்லாடியத்தை நோக்கி நகருது, எக்ஸ் வந்து மெக்னீசியத்தை நோக்கி நகர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதுதான் டிரான்ஸ்மெட்டலைசேஷன் ஆன ஒரு இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கைனடிக் மற்றும் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால இந்த ப்ராசஸ் வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸா இருக்கு. அதே வேளையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போது ரிடக்டிவ் எலிமினேஷன். ரிடக்டிவ் எலிமினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். ஸோ அதற்கு முன்னாடி என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு தயாராகிறதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து சிஸ் காம்ப்ளெக்ஸா உங்களுக்கு ஐசோமரைசேஷன் ஆகணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். டிரான்ஸ் வந்து சிஸ்ஸா மாறிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கும். ஸோ எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ்ல நடக்கும். ஏன்னா நான் முன்னே சொல்லிட்டேன் ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு ரிவர்ஸ் தான் ரிடக்டிவ் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பல்லாடியம் கார்பன் பிணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ஆகுது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பிணைப்பு வந்து ஃபார்ம் ஆகுது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய பல்லாடியம் கார்பன் பிணைப்பும் வந்து உடைஞ்சு உங்களுக்கு கப்ளிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா நிக்கல் பேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வினைல் குளோரைடு கூட நிக்கல் வினைவுக்கு முன்னிலையில வினை புரிஞ்சு உங்களுக்கு கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. ஸோ நம்ம நிறைய பெல்லாடியம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் பார்த்துருக்கலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரோ பென்சின் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்க அப்படின்னா நிக்கல் கேட்டலிஸ்ட்ல நம்ம ஃப்ளோரோ காம்பவுண்டை பயன்படுத்தலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிகாண்ட் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த லிகாண்டை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு முக்கியமான வினை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புளோரின் கூட இந்த நிக்கல் வந்து எப்படி வினை புரியுதுன்னு பாருங்க. அல்கைல் கார்பன் கார்பன் கப்ளிங்கும் நிக்கல் வினைவுக்கு முன்னிலையில நடக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருணகாலை ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட வினை புரிஞ்சு கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து கிடைக்குது. இங்க முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது இந்த பொசிஷன் பாருங்க. இங்க வந்து ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ நமக்கு பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவா உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கனோ ட்ரிப்ளேட்டை மேக் பண்றாங்க. ட்ரிப்ளிக் அன்ஹைட்ரேட் சோடியம் ஹைட்ராக்சைடு தொழில் பயன்படுத்தும் பொழுது கரஸ்பாண்டிங் ஆர்கனோ ட்ரிப்ளேட் கிடைக்குது. இந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சியல் கைரல் காம்பவுண்ட். ஸோ இந்த வினையூக்கி நிக்கல் வினையூக்கி முன்னிலையில மெத்தில் மெக்னீசியம் அயோடைட் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் மெத்திலேட்டட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது பெல்லாடியம் கேட்டலிஸ்ட் வினையை பார்க்க போறோம். ஸோ முதல் வினை பாருங்க. இந்த புரோமோ காம்பவுண்ட் இங்க இருக்கக்கூடிய ஆர்கனோ லித்தியம் கூட வினை புரிஞ்சு உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. நான் முன்னே சொன்னேன் ஆர்கனோ லித்தியம் வந்து நிக்கல் கேட்டலிசிஸ்ல பயன்படுத்த முடியாது. அதே வேளையில பெல்லாடியம் கேட்டலிசிஸ்ல ஆர்கனோ லித்தியத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு.
வினைல் மெக்னீசியம் புரோமைடு இங்க இருக்கக்கூடிய அயோடோ காம்பவுண்ட் கூட பெல்லாடியம் கேட்டலிஸ்ட் முன்னிலையில வினைபுரிஞ்சு கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல முதல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல உங்களுக்கு கிரிக்னாட் ரீஜென்ட்டை தயாரிக்கிறாங்க. மெக்னீசியம் மற்றும் கேட்டலிட்டிக் அமௌண்ட் ஆஃப் அயோடின் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் கிரிக்னாட் ரீஜென்ட் வந்து கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க புரோமோ இருக்கு, அதே வேளையில 2 ஃப்ளூரின் குரூப்பும் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு புரோமின் தான் செலக்டிவா இந்த இடத்துல வினைபுரிஞ்சு உங்களுக்கு கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்டா உங்களுக்கு கொடுக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்க பாத்தீங்க அப்படின்னா 2 புரோமோ குரூப் வந்து இருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கிரிக்னாட் ரீஜென்ட்டை பயன்படுத்துறப்ப செலக்டிவா இந்த புரோமின் ஆட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா வினைபுரிஞ்சு உங்களுக்கு கரஸ்பாண்டிங் கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர் இருக்கிறதுனால இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும் கம்பேர்ட் டு தி இந்த பொசிஷன். ஸோ அதனால உங்களுக்கு இந்த கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ சம்மரி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான கார்பன் கார்பன் கப்ளிங் வினை அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருந்தாலும் இந்த வினையில சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ. இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம்பேட்டபிள். ஏன் அப்படின்னா சில ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா இந்த வினை வந்து டாலரேட் ஆகாது. எடுத்துக்காட்டா ஆல்டிஹைடு, கீட்டோன், எஸ்டர், அமைடு, ஹாலைடு, நைட்ரோ குரூப்பு, சல்பனைல் குரூப்பு, நைட்ரைல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து அது கூட வினைபுரிய ஆரம்பிச்சு. ஸோ இதனோட முடிவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிறைய பை ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதனால இது ஒரு முக்கியமான இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா சால்வெண்ட் அல்லது அல்கைல் ஆலை. ஸோ இந்த இரண்டுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்த முடியாது. அது என்ன எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் ஆர் அசிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது பயன்படுத்த முடியாது. இது இரண்டும் முக்கியமான லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் குமரா கப்ளிங்ல. ஸோ இதை தீர்க்கிறதுக்காக தான் நிகசி கப்ளிங் வருது. அதை நம்ம அடுத்த இதுல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முடிவா இந்த குமடா கப்ளிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்துல இதை முயற்சி செஞ்சு பாருங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.